அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை ஆண்கள் மட்டும் பார்க்க, பெண்கள் பார்க்காதீங்க, இளைஞர்கள் பார்க்காதீங்க, குழந்தைங்க பார்க்காதீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஆர்வப்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஆனால் என்னை திட்டாதீங்க, அதுக்கு மட்டும் உத்தரவாதம் கொடுத்துடணும். அதுக்காக இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆண்களே. அது மட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா என்னுடைய கமெண்டில் உங்கள் கமெண்டை தெரிவிங்க, லைக் பட்டனை போட்டுருங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதிய ஆண்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு நம்ம எதிரி இல்லை. ஆனால் இந்த வீடியோ போது ஆண்களுக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன். ஆண்கள்னா யாருங்க அப்படின்னு சொன்னாக்கா, குழந்தைங்களும் ஆண் குழந்தை தானே, அப்படிலாம் இல்லை. அதுக்கு குழந்தை, அடுத்த இளைஞர்கள், அதுக்கு மேலே உள்ள 23 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு, முதியவர்கள்னு சொல்லக்கூடிய 45 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பணம் பண்ணுறேன். ஆனால் பெண்களுக்கு, மற்றவங்களுக்கு எதிரி இல்லை. ஸோ நீங்கள் பார்த்துட்டாலும் கூட அமைதியாக இருந்துடாதீங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து நான் எல்லாருக்காகவும் போட வந்திருக்கேன். ஆண்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, குடும்பத்தில் வந்து பொறுப்பாக நீங்கள் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனைவிமார்கள் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பெற்ற குழந்தைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் புருஷ லட்சணம்னா எதுனா உத்தியோகம், சரியான உத்தியோகத்தில் நீங்கள் இருந்து உங்கள் செலவுகளுக்கு போக குடும்பத்தை கவனிக்கிறது ஒரு ஆண்களுடைய கடமை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, குடும்பத்தை நேசிக்கிறது, மனைவி மக்களுடன் ஸ்பெண்ட் பண்ணுற, வெளியே அழைச்சிட்டு போய் என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் இல்லாததுனால தான் பெண்கள் வந்து அதிகமாக வந்து ஆண்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைங்க அப்பாவை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அனுபவத்தில் சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நிறைய நண்பர்களுடைய அனுபவங்களை கேட்டு இந்த வீடியோ நான் போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சொன்ன அந்த 11 பேர் இருக்காங்க எனக்கு நண்பர்கள், அந்த உங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ 11 பேர் 11,000 11 லட்சம் பேர் காதல் இந்த வீடியோ செய்தி இவ்வளோ போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. ஆண்களுக்கு வந்து பெண்களோட, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட, அதாவது அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பாவோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது இது வந்து உங்களுடைய கடமை உணர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும். ஒரு அடுத்தது வந்து நாம் வீடியோ போடக்கூடிய அந்த முதுமை வயதில் இந்த பழக்கம் வந்து உங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கான டாப்பிக்கில் அடுத்தது நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் சம்பாதிச்சதை சேமித்து வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவுகள், நல்ல உடைகள், காற்றோட்டமான வீடுகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு ஆண்களுக்கு இந்த அறிவுரையை நான் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லைங்க, தயவு செய்து குடிக்காதீங்க, பெண்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் அவங்க பார்த்துட்டா கூட எனக்கு வந்து கொஞ்சம் முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்லாமல் அவருக்கு என்ன புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் குடிக்காதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதாவது இன்னும் சொன்னால் போதை வஸ்துக்கு அடிமை ஆகிடாதீங்க. யாரையும் திட்டாதீங்க, வீண் வதந்திக்கு, வீண் சண்டைக்கு போகாதீங்க. ஆனால் வேலை விட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா, புருஷ லட்சணத்தை அழகாக பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வீண் விளையாட்டு எங்கேயுமே போகாதீங்க, கேம்ஸ் போகாதீங்க, ஷோக்கு போகாதீங்க, இன்னும் சொல்லப்போனால் டிஸ்கோத்தே இதெல்லாம் போக வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். போகிறவங்களுக்கு என்ன செய்கிறேன் அது அவங்க இஷ்டம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன்னா என் மேலே சண்டைக்கு வருவாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தகராறு பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஆண்களுக்கான லட்சணத்தை நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிட்டாக்கா சரிதான். இந்த வீடியோ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் புதிய டாப்பிக்கில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நண்பர்களே. நன்றி.